மாதவி அப்புறம் சுரேஷ் 2 பேரும் தனியா வீட்டை விட்டு வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க வீட்ல யாரும் வரமாட்டாங்க. சுரேஷ் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவான். வீட்ல மாதவி மட்டும் தனியா இருப்பாங்க. தனியா இருந்த மாதவி செஞ்சது சரியா தப்பா? முழு வீடியோவையும் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட அம்மா அப்பா நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணனால எங்களை வீட்டில் ஏற்றுக்கல. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஏழை. அதை காரணம் காட்டி என்னோட அம்மா அப்பா எங்களை ஏற்றுக்கல. சீக்கிரமாக நாம் முன்னேறி அவங்க முகத்தில் கறி அப்பணும். அதுக்கு இப்படி வீட்டில் இருந்தால் முடியாது, ஏதாவது வேலைக்கு போகணும். சுரேஷ் வரட்டும், அவர்கிட்ட சொல்லிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நாம் இப்படி வீட்டில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு நைட்டு சுரேஷ் வீட்டுக்கு வந்தான். ஏங்க, நானும் வேலைக்கு போகிறேனே, 2 பேரும் சம்பாதிச்சா வீடு சீக்கிரமாக கட்டலாம். அது இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ்க்கு நாம் எடுத்த முடிவு தப்பு இல்லை, கரெக்டுன்னு காமிக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஏம்மா, பழி வாங்குற எண்ணம் நமக்கு வேணாம். நமக்கு நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தான் தேவை. நீ வீட்டில் நிம்மதியாக இரு. என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எனக்கும் திறமை இருக்குது, நான் ஏதாவது சாதிக்கணும். நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னைய வீட்லேயே கட்டி போட நினைக்காதீங்க. ஏன் மதுவி இப்படிலாம் பேசுகிற? நீ இப்போ வெளியே போய் சம்பாதிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? உனக்கு உடம்பு வேறு சரியில்லை, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். சரிங்க, நான் வீட்டில் இருந்து யூடியூப்பில் ஏதாவது பண்ணி பார்க்குறேன். அதில் வியூஸ் போனால் நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரியாச்சு, சம்பாரித்த மாதிரியாச்சு இல்லை? மாதவி, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா. அதில் கால் வச்ச நிம்மதி போயிடும். டெய்லியும் வீடியோ போடணும். வேணாம்ப்பா நமக்கு. எதுக்கு இதெல்லாம்? நீங்கள் சும்மா இருங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டு. நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது. சும்மா டைம் பாஸ்க்கு தானே பண்ண போகிறேன், கவலையை விடுங்க. என்னமோ பண்ணப்பா, உன்னோட விருப்பம். இதில் காலை வச்சு குடும்ப நிம்மதி போயிட போகுது. எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக போகிற, பார்த்துக்கோ. ஆசைப்பட்ட மாதிரி மாதவி யூடியூப் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பிச்சது. மாதவி, என்ன பண்ணிட்டு இருக்க? நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டேங்கிற, சோறு ஆக்க மாட்டேங்கிற, வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கு, வீடு அசிங்கமா இருக்கு. என்னதான் பண்ற நீ? எனக்கு இப்போ கண்டென்ட் வேணும், வீடியோ போடணும். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம், வேற எதுவும் தேவையில்லை. உனக்கு என்னாச்சு? இதுக்கு தான் இந்த வேலை வேண்டான்னு சொன்னேன். வீட்டில் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிற, குழந்தைய சரியாக பார்த்துக்கவே மாட்டேங்கிற, ஒழுங்காக இருக்க மாட்டியா? சும்மா வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணுன்ட்டு. எனக்கு கண்டென்ட் தான் வேணும், நீயும் தேவையில்லை, குழந்தையும் தேவையில்லை. எனக்கு கண்டென்ட் தான் வேணும், ஒழுங்கா இங்கிருந்து போ. என்ன? நீ இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் பூச்சியும் பார்த்துக்கு ஒரு வழி ஆயிடுவ. ஒழுங்கா குழந்தைய பார்த்துக்கிட்டு இரு. எல்லாம் எனக்கு தெரியும், உன்னோட குழந்தையும் நீயும் முதல்ல இங்கிருந்து போங்க. என்ன இப்படி பேசுறா? இவளுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா சுரேஷ். கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும் இப்படி சொல்லி சொல்லி மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா மாதவி. என்னால ஏன் இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியல? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமே நான் இருக்கிறது வேஸ்ட். ரொம்ப மனம் உடைஞ்சு போன மாதவி மரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. பல நாட்கள் இப்படியே போக ஆரம்பிச்சது. ஒரு நாள் இரவு எல்லார் வீட்லேயும் கரண்ட் போச்சு. ஆனா ஒரு சத்தம், கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும். என்ன சத்தம் இது? ரொம்ப பயமா இருக்கு. வெளியே யாரும் போக வேண்டாம், ரொம்ப இருட்டா வேற இருக்கு. இந்த சத்தத்தை தாங்க முடியல. கடவுளே, என்ன கொடுமை இது? அடுத்த நாள் காலையில எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் இரவு ஆச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. மறுபடியும் கரண்ட் போச்சு. கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும் இப்படி கத்த. இது கண்டிப்பா மாதவியோட ஆவிதான். அவகிட்ட நான் மட்டும்தான் பேச முடியும். சுரேஷ் அப்புறம் எல்லாரும் போய் பார்த்தாங்க. அந்த மரத்துல மாதவி பேயா இருந்தா. இத பார்த்த சுரேஷ், மாதவி, ஏன் இப்படி பண்ணுன? உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியல. நானும் உன்னை மாதிரி சூசைட் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம குழந்தை வாழ்க்கை என்ன ஆகிறது? நான் பண்ணின முட்டாள்தனத்தை யாரும் பண்ணாதீங்க. ஒரு காரியம் நடக்கலைன்னா அதுக்காக மனசொடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்காதீங்க.
நான் தான் தப்பு செஞ்சிட்டேன். பணம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி குடும்பமும் முக்கியம். உன்னை இழந்து இன்னொன்று பெற்ற வாழ்க்கை எதுக்கும் உதவாது. டேய், இந்த பேய் மரத்தை வெட்டுங்கடா. இவளை விட்டா ஊர்ல ஒருத்தர் நிம்மதியா வாழ முடியாது. வெட்டுங்கடா அந்த மரத்தை. நிறுத்துங்க. இனிமே நான் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன். என்னை அழிக்க இந்த மரத்தை வெட்ட வேண்டாம். அது என்ன தப்பு செஞ்சிச்சு? நானே கீழே வரேன். தீ வச்சு என்னைய கொளுத்திடுங்க. அப்படி சொல்லிட்டு மாதவி மரத்திலிருந்து கீழே வந்தா. உடனே நெருப்பு வச்சாங்க. மாதவியோட ஆவி முழுசா எரிஞ்சு போச்சு. மாதவி செஞ்சது சரியா தப்பா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பணம் முக்கியம், அது போல தான் குடும்பமும் முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.